ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க சேலத்து மாங்காய் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது குக்கு வித் கோமாளியில் இந்த ரெசிபி பண்ணியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு பண்ணலான்ட்டு அதுக்கு தேவையான ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, அதாவது வர கொத்தமல்லி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாங்காய் சீசன் வந்துடுச்சு இல்லையா? மாங்காய் வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு சாப்பிடுங்க. சீசன் டைமில் வர வெஜிடபிள்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை உள்ளே சேர்த்து அது கூடவே 10 சின்ன வெங்காயத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூட மீடியம் சைஸ் டொமேட்டோவும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்ல தக்காளி வெங்காயம் கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிய பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறோம். அதுக்கு மிக்ஸி ஜார் உள்ள தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கலக்கி ஊற்றிட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்தாச்சு. தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்த உடனே துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சேலத்து மாங்காய் குழம்பு ரெடி. தேங்க்யூ.